இன்றைக்கு மறுபடியும் நேற்றைக்கு ஆரம்பித்து சொல்லிய சில நிகழ்ச்சிகளோடு அதை ஒட்டிய வேறு சில விஷயங்களை பற்றியும் நினைவு கூறுவோம். இவை ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பொக்கிஷம். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. பகவான் எப்பேற்பட்ட ஒரு அவதார மூர்த்தி, அவருடைய அருமையும் பெருமையையும் அவரோடு சேர்ந்து வாழ்ந்த யாருமே உணர முடியாமல் போயிற்று. அவ்வளவு ஒரு ஆழம், அவ்வளவு ஒரு அகலம், இந்த ஒரு மகா சமுத்திரமாக இருந்தார் அவர். அவருடைய பெரும் கருணையினாலே மட்டுமே அவரை பற்றிய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சம்வத்சரா தினம் என்று சொன்னார்கள். அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதர் அவர்களுடைய, ரங்கநாத பகவான் ஆவிர்பவித்த நாள் என்று ஸ்ரீமதி வர்தினி, அவருடைய தாயார் கீதா, அவருடைய தந்தை ஸ்ரீ சுந்தரராஜன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு திரட்டிப்பால் செய்து கொண்டு வந்து நம்முடைய பகவானையே ஸ்ரீ ரங்கநாதனாக பார்க்கிறார்கள். அவருக்கு இன்றைக்கு அதை நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று எடுத்து வந்தார்கள். பகவான் சொல்லியிருக்கிறார், சிவபெருமானும் தான் தான், ரங்கநாதரும் தான் தான், மகாவிஷ்ணு. சில நாட்கள் முன்பு பார்த்தோம். தன்னுடைய அந்த பக்கத்தில் இருக்கும் நெருப்பு பொட்டியை எடுத்து காமித்து திரு பெருமாள் ராஜுயா அவர்களிடம், இங்கே பார் சங்கு இருக்கிறது என்று சொல்லி கையில் தாமரை புஷ்பங்களை ஏந்தி ஆசீர்வதித்தார். அந்த பூஜா படத்தை பற்றி சொல்லும் பொழுது, அப்பொழுது ஒருவரிடமிருந்து அந்த சங்கை வாங்கி பகவான் தன்னை படமெடுக்க அனுபவித்தார். அந்த படத்தை பார்த்தால் ஒரு கோகனட் ஷெல்லும் கொட்டாங்கச்சியும் சங்கும் ஒரே கையில் வைத்திருப்பார். இன்னொரு கையில் கதை போல் விசிறியை பிடித்திருப்பார். ஆக தான் மகாவிஷ்ணு என்பதையும், ஸ்ரீராமர் என்பதையும், ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதையும், யார் யாரெல்லாம் எப்படி எப்படி பார்க்கிறார்களோ அத்தனை மூர்த்திகளும் தானே என்பதை பல நிகழ்ச்சிகளின் மூலம் பல சமயங்களில் பல பக்தர்களுக்கு உணர்த்தி வருகிறார். இன்றைக்கு அவர்கள் திரு ரங்கநாதராய் பகவானை தரிசித்து அவருக்கு அதை அர்ப்பணம் செய்தார்கள். அப்பொழுது இந்த கதை சொன்னார்கள். தர்மவர்மன் என்பவன் தசரதர் காலத்திலேயே அவர் அஸ்வமேத யாகம் செய்த பொழுது அவர் குலதெய்வமாகிய ரங்கநாதர் தனக்கு தர வேண்டும் என்று வேண்டினானா. அவர் அதை மட்டும் நான் தர முடியாது, இது எங்களுடைய குல தெய்வம், நாங்கள் வம்சமாக பரம்பரையாக அவர் திரு ரங்கநாதரை பூஜித்து வருகிறோம் என்று சொல்லி மறுத்து விட்டாராம். அப்பொழுது அந்த தர்மவர்மன் காவிரி கரையில் வந்து அமர்ந்து யுகமாக எத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவன் தவம் செய்கிறான். தான் இருக்கும் அந்த தான் ஆளும் அந்த நாட்டிற்கு, காவிரி கரைக்கு ஸ்ரீ ரங்கநாதரை எப்படியாவது வரவழைத்து விட வேண்டும் என்ற தவம் அது. அதன் பிறகு கதை போகிறது. ராமாயணத்தில் விபீஷணர் ஸ்ரீராமரே பட்டாபிஷேகத்தின் போது அவருக்கு மனம் வந்து தன்னுடைய ரங்கநாத மூர்த்தியை கொடுத்தார் என்றும், அவர் ஆகாய மார்க்கமாக செல்லும் பொழுது சந்தியாவந்தனம் பண்ணுவதற்காக காவிரிக்கரையில் இறங்கி அதை வைத்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது தர்மவர்மன் கண்விழித்து பார்க்க எதிரே ரங்கநாதருடைய எந்த மூர்த்தி தனக்கு வேண்டும் என்று தசரத மகாராஜாவிடம் கேட்டு அது தனக்கு கிடைக்கவில்லையோ, அதை அத்தனை வருடங்களாக அவன் அந்த காவிரி கரையில் அமர்ந்து தவம் செய்தார். அதற்கு
இணங்கித்தானே ஸ்ரீராமர், அவர் ரங்கநாத மூர்த்தி தானே, மகாவிஷ்ணு தானே, தெரிந்துதானே விபீஷணன் மூலமாக அதை அனுப்பியிருக்க வேண்டும். கண் விழித்து பார்த்தால் தான் கேட்ட அந்த மூர்த்தி தனக்கு முன்னே உட்கார்ந்திருந்தார். விபீஷணன் வந்து தன்னுடையது தனக்கு ராமர் கொடுத்தது என்று கூறும் பொழுது ஸ்ரீ ரங்கநாத பெருமானே தோன்றி அவர்களிடம் சொன்னாராம். தோன்றினாரா அல்ல அசரீரியாக சொன்னாரோ தெரியவில்லை. ஆனால் இதை கண்டு உணர்த்தினார். விபீஷணா, முன்னால் ஆகாச மார்க்கமாக வந்து இறங்கி இதை பூஜித்து செல்ல முடியும். தர்மவர்மன் மானுடன், அவனால் பறந்து வந்து இலங்கைக்கு வந்து அதை அவன் பூஜிக்க முடியாது. அதனால் நாம் இங்கேயே இருக்கிறோம் என்று சொல்லி அங்கு ஆவிர்பவித்த தினமா. எதற்கு இதை சொல்கிறேன்? ரங்கநாதரை பற்றி, பகவானை பற்றி சொல்ல வேண்டிய சத்சங்கத்தில் ரங்கநாதரை பற்றி சொல்கிறார்கள் என்றெல்லாம் விமர்சனம் வந்துவிடும். ஒருமுறை கந்த சஷ்டி கவச்சத்தை பற்றி செய்த பொழுது அந்த மாதிரி சில அன்பர்கள் விமர்சித்து விட்டார்கள். அதற்கும் நம் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், தர்மவர்மன் எத்தனையோ வருடங்கள் தசரதர் அஸ்வமேத யாகம், அதன் பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் ஸ்ரீராமன் திரும்ப வந்து அதை கொடுக்கிறார். அவர் அத்தனை நாட்கள், எனக்கு சரியாக அந்த கால அளவு தெரியவில்லை, ஏனென்றால் 11,000 வருடங்கள் ஆண்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த காலத்து அளவு எப்படி என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் மனித சரீரம் அவ்வளவு வருடங்கள் வாழ்வதற்குரிய தகுதியை பெற்றிருந்தது போலும். திரேதாயுகம் அவ்வளவு கடுமையான தவம் செய்து ஆவிர்பவித்த அந்த மூர்த்தி நம்முடைய பகவான். நாம் எந்த தவமும் செய்யாமலேயே தன்னுடைய மூர்த்தியை இங்கே வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரே பூஜை செய்த அந்த ஷிலாமூர்த்தியில் அவர் பூரணமாக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நாம் உணர்வதற்காக இதை எடுத்துச் சொல்கிறேன். நாம் தர்மவர்மன் போல் காவிரி கரையில் அமர்ந்து தியானம் செய்து பகவானுடைய மூர்த்தியை கேட்கவில்லை. அவருடைய கருணையினாலும் அவர் நம்மின் மேல் கொண்ட அன்பினாலும் இதை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மூர்த்தியை இந்த ஆசிரமத்தில் வைத்து பூஜை செய்து வருகிறோம். நம்முடைய பக்தியினாலும் நாமத்தினாலும் பூஜை செய்து வருகிறோம். இதை காண்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பகவானுடைய ஸ்தூல சரீரம் இன்று நம்மிடையே நடமாடவில்லை என்றாலும் அவருடைய சிலாமூர்த்தியாக அவர் ஆவிர்பவித்திருக்கிறார். இங்கு அவருடைய நாமத்தில் பூரணமாக இருக்கிறார். அவரவர்கள் வீட்டிலிருந்தே அவரவர்கள் பகவானை பூஜிக்கலாம் என்பது மிகவும் எளிமையான காரியமாக இருந்திருந்தால் பகவான் இதற்கு இந்த ஆசிரமத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த 7 வருடங்களில் சுதாமாவில் இருந்த பொழுது பகவான் எப்படி புகைத்து கொண்டிருந்தார். தன்னுடைய உடலை தேய்த்து தேய்த்து இந்த ஆசிரமத்தை உருவாக்கினார். அதில் தன்னுடைய ஷிலாமூர்த்தியை அவர் ஸ்தாபித்தார், பிரதிஷ்டை செய்தார், அவரே பூஜை செய்தார். எதற்கு சொல்கிறேன்? நாம் எந்த தவமும் இல்லாமல் நம்மின் மேல் கொண்ட ஒரு கருணையினால் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ள அந்த ஷிலாமூர்த்தியை பார்ப்பதற்கு நமக்கு தாகம் வர வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் வர வேண்டும். அதில் பூரணமாக அவர் ஆவிர்பவித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சம்வத்சரா நிகழ்ச்சியில் அவர்கள் வந்து இதை சொல்ல பொழுது எனக்கு இது எப்பேற்பட்ட ஒரு அருமையான சம்பவம். நம்முடைய பகவானுடைய ஷிலாமூர்த்தியின் அருமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சம்பவமாக இது அமைந்துவிட்டது. இதை வந்து காண்பதற்கும் தரிசிப்பதற்கும் ஏக்கத்தோடு இங்கு ஓடி வந்தீர்களானால் அவரை பூரணமாக இதில் காண முடியும். அவருடைய தூக்கிய கைகளிலிருந்து அருள் பெருகி வருவதை காண முடியும். அவர் ஆழ்ந்த சமாதியில் பேரானந்த நிலையில் இருப்பதை காண முடியும். இந்த ஆசிரமம் உருவாவதற்காக பகவான் அந்த 7 வருடங்கள் சுதாமாவில் இருந்த பொழுது அத்தனை புகைப்பிடித்து கொண்டிருந்தார்.
ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-6 சிகரெட் பாக்கெட்டுகள் காலியாகும். அதை நான் 2 கைகளையும் ஏந்துவேன். உடனே அதில் போட்டு சிரித்து ஆசீர்வதிப்பார். அவர் சிகரெட் பாக்ஸை என்னுடைய கையில் போடுவது எப்படி என்று நாம் நேற்றைக்கு பார்த்தோம். சன்னதி திரு வீட்டில் ஒரு முறை உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த சிகரெட் பாக்ஸ் காலியாகி அதை அவர் கைகளால் நசுக்கி தூக்கி எறிந்தார். அது என் முன்னே வந்து விழுந்தது. உடனே நான் நினைத்தேன், அடடா, இதை வெளியில் அல்லவா அவர் தூக்கி எறிகிறார், நம் முன்னே வந்து விழுந்திருக்கிறது, நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், இதை நாம் எடுத்துக்கொள்வதை இவர் ஒன்றும் சொல்ல முடியாது என்று டக்கென்றதை எடுத்து கையில் வைத்துக் கொண்டேன். அப்பொழுது பகவான் கேட்டார், ஏன் அதை எடுத்துக்கொள்கிறார்? அது வெறும் எம்டி பாக்ஸ், அது காலி பெட்டி என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன், இல்லை பகவான், எனக்கு நீங்கள் செய்யும் பணியினுடைய முழுமை இதில் இருக்கிறது. இது காலி இல்லை, இது நிறைந்து இருக்கிறது. தங்களுடைய இறை பணி நிறைந்ததின் அடையாளம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டேன். அன்று முதல் அவர் அதை வழக்கமாக கொண்டார். எப்பொழுதெல்லாம் நான் அங்கு இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சிகரெட் பாக்ஸ் காலியாகும் பொழுதெல்லாம் அதை தூக்கி கசக்காமல் அப்படியே என்னுடைய கைகளில் போடுவார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேல் அந்த 7 வருடங்களில் அவர் சிகரெட் பாக்ஸஸ் காலியாக இருக்கிறது என்றால் நினைத்து பாருங்கள், எவ்வளவு பணி அவர் அதில் முடித்திருக்க வேண்டும். அவர் கேட்டார், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வாய் என்று. டப்பா பெரிய பெரிய பெட்டி நிறைய அவைகள் சேர்ந்து விட்டன. இதையெல்லாம் நான் அடுக்கி வைப்பதை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பார். இதையெல்லாம் வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். இதை வைத்து நான் உங்களுக்கு கோவில் கட்டுவேன் என்று சொன்னேன். உங்கள் இறைப்பணியின் சின்னமாக இது என்றும் இருக்கும் என்று. அதன் பிறகு அவருடைய சமாதிக்கு பிறகு எத்தனையோ முறை தேடி பார்த்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் ஆசிரம கார்பெண்டர் வெங்கடேசன் அதை எளிய முறையில் எனக்கு முடித்து கொடுத்தார். பகவானுடைய பேரருள் அது. இந்த சிகரெட்டை அவர் வாயில் வைத்து குடிக்கும் பொழுதெல்லாம் அது எத்தனை பெரிய தீங்கு தரும் விஷயம் என்று அவருக்கு தெரியும். தீமை செய்யும், அவருடைய உடலுக்கு அது கெடுதல் அல்லவா? இதை பற்றி நிறைய பேர் நினைத்து பார்த்திருக்கிறார்கள். பகவான் அந்த சமயங்களில் எல்லாம் ஒரு சின்ன காய்ந்த நெல்லிக்காயை வாயில் அடக்கிக் கொள்வது வழக்கம். அது அந்த சிகரெட்டினுடைய கெடுதலை குறைக்கும் என்பதற்காக. நெல்லிக்கனி மேல் அவருக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை, உண்மையின் அடிப்படையில் ஏற்பட்ட நம்பிக்கை. அவர் சொல்லுவார், இந்த நெல்லிக்காயை என்னுடைய வாயில் வைத்து சதா புகைப்பிடித்து கொண்டே இருப்பதனால் இந்த சுவை அறியும் சக்தி இந்த நாக்குக்கு போய்விட்டது என்று என்னிடம் சொன்னார். நீ எவ்வளவு பார்த்து கொடுத்தாலும் இந்த பிச்சைக்காரனால் இந்த சுவையை சுவைக்க முடியாது. அந்த நெல்லிக்காயின் சுவை மட்டுமே என்னுடைய வாயில் இருக்கிறது என்று சொன்னார். அதனால் திரும்பவும் நேற்றைக்கு சொன்னது போல் பகவானுடைய புகைப்பிடிப்பதில் அந்த புகையில் நம்முடைய கர்ம வினைகள் வெந்து செல்கின்றன, நம்முடைய கர்ம வினைகள் எரிக்கப்படுகின்றன. இந்த இடத்தில் அவர் ஆசிரமம் கட்டுவதற்கு அத்தனை நாட்கள் அவர் புகைப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி வந்த போதே எனக்கே அது தோன்றியது. இவ்வளவு பெரிய இடம், இந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கும்? இது வருவதற்கு பகவான் இவ்வளவு வேலை செய்கிறாரே என்று. அந்த சமயத்தில் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய டெல்லியில் அவர்கள் கட்டியிருக்கும் ஆசிரமம், அரபிந்தோ ஆசிரமம் டெல்லியில், அவருடைய சென்டர் என்று அவர்கள் சொல்வார்கள், அந்த மையம், அதை பற்றிய ஒரு புத்தகம் வந்திருந்தது. பகவான் அதை என் கைகளில் கொடுத்து திரும்ப 2-3 முறை படிக்கச் சொன்னார்.
அப்பொழுது அதில் வரும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அவையெல்லாம் எனக்கு தெரிவிப்பதற்காக பகவான் எத்தனையோ முறைகளில் நமக்கு பல விஷயங்களை உணர்த்துவார். அரவிந்தருக்காக அந்த இடம் மிகவும் ஒரு பாழடைந்து இருந்ததாம். அந்த இடத்தில் ஆவிகள் உலாவுவதாக கூட சொன்னார்களாம். இந்த இடத்தை எப்படி வாங்கினால் அது மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கிறது, இதை எப்படி நாம் வாங்கி இங்கு அரவிந்தருடைய மையத்தை ஸ்தாபனம் பண்ணுவது என்றெல்லாம் வாங்கியவருக்கு பல உறுத்தல்கள். அப்பொழுது ஒருவர் வந்தார். யோகி ராம் சுரத்குமார் பகவான் மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்களே, யாரோ ஒரு யோகி வந்தார். ஸ்ரீ அரவிந்தராகத்தான் இருக்க வேண்டும். 3 நாட்கள் என்னை அந்த கட்டிடத்திற்குள் விட்டுவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள், நீங்கள் எங்கேயும் இதை சுற்றி இருக்கக்கூடாது என்று அவர் உத்தரவிட்டு சென்று விடுகிறார். இதையெல்லாம் பகவான் முன்னால் படித்தேன். பகவான் அப்படி கேட்டு ரசித்தார். இது உண்மை என்று சொன்னார். இவர் அந்த கட்டிடத்திற்குள் போனார். போகும்பொழுது அவ்வளவு ஒரு தேஜஸோடும் பார்ப்பதற்கே தெய்வீகமாக உள்ளே சென்றவர். அந்த 3 நாட்கள் கழித்து வெளியே வந்த பொழுது அவருடைய சட்டையெல்லாம் கிழிந்திருந்தது, அவருடைய தலை விரிக்கப்பட்டிருந்தது, அவர் உடலெல்லாம் மாறி நிறமே மாறி இருந்தது. ஒரு மிகவும் பயங்கரமான கோலத்தில் வெளியே வந்தார். அப்பொழுது இவரை பார்த்து இவரை வரவழைத்து சொன்னார், என்னை கண்டு பயப்பட வேண்டாம், என்னுடைய கோலத்தை கண்டு ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்தில் இருந்த எல்லா விதமான எதிர்மறை விஷயங்கள் அத்தனையும் நான் துரத்திவிட்டேன். இனி இந்த இடத்தில் தெய்வீகம் தான் இருக்கும். இந்த இடத்தில் அரவிந்தரின் மையத்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறி ஆசீர்வதித்து சென்றாராம். ஒரு இடத்தை ஒரு பெரிய காலமாய் அந்த இடத்திலிருந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்மை கிட்ட வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு அவர்கள் எத்தனை வேலை செய்ய வேண்டும் என்பதை இந்த கதை காட்டுகிறது. இது கதையல்ல, இது உண்மை சம்பவம். இதை எனக்கு பகவான் உணர்த்தினார். அப்பொழுதுதான் எனக்கு இது விடை கிடைத்தது. ஏன் பகவான் இவ்வளவு தன்னை வருத்திக் கொள்கிறார் இந்த ஆசிரமம் ஆரம்பிப்பதற்கு என்று. ஸ்தூலமாகவே பல எதிர்ப்பு சக்திகள் அந்த சமயத்தில் வந்த வண்ணம் இருந்தன. பலவிதமான கதைகளாக வெளியில் தெரிந்தன. பல விதங்களில் பகவானையும் என்னையும் அது பாதித்தது. ஆனால் பகவான் எதையுமே கண்டுகொள்ளவே இல்லை. அவர் தொடர்ந்து அவருடைய கர்மமே கண்ணாக இருந்தார். இந்த இடத்தில் எத்தனை விதமான நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதையெல்லாம் அவர் போராடி வெற்றி கண்டார் என்று சொல்ல வேண்டும். சூக்ஷ்மமாகவே எல்லாம் நடப்பதனால் நம்முடைய ஸ்தூல கண்களுக்கு எதுவுமே தெரியாது. நமக்கோ நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு, நம்முடைய சிறிய அனுபவங்களை வைத்துக்கொண்டு சதா எல்லாவற்றையும் கணக்கிடுவது வழக்கம் அல்லவா. ஆனால் மகாத்மாக்கள் அதை சிறிதும் லட்சியம் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கமே வேறு. உயர்ந்த ஒரு வஸ்துவின் மேல் அவர்கள் சதா பொருந்தி இருப்பதனால் அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் வந்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு தான் செல்வார்கள். சுதாமாவில் கூட கிரகப்பிரவேசம் நடப்பதற்கு முன்பு பகவான் அந்த இடத்தை 3 முறை சுற்றி வந்தார். ஒவ்வொரு இடமும் சென்று அந்த வீட்டின் மேலேயும் பல இடங்களிலும் உற்று நோக்குவார். பல விஷயங்களை அங்கு அவர் சரி செய்தது எனக்கு தெரிந்தது. அவர்களை நாம் கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும், பல சூக்ஷ்மங்கள் நமக்கு புரியும். அதை நாம் வெளியில் சொல்ல முடியாவிட்டாலும் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பது நம் மனதிற்கு புரிய வைத்து விடுவார்கள். அவர்களுக்கும் சரீரம் உண்டு. அந்த சரீரம் நம்மை போல் எல்லோருக்கும் தெரியும். அவருக்கும் 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள், நம்மை போன்ற உருவம் தானே.
அவர்களுக்கு வலி இல்லாமலா இருந்திருக்கும்? அவர்கள் மனதை உடலிலிருந்து பிரித்து எடுத்து அந்த இறைவனோடு ஒன்றிய நிலையில் இருக்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் அந்த சரீரம்தான். அதனால்தான் பல மகாத்மாக்கள் நாம் கொட்டும் பாபங்களை எல்லாம் அவர்கள் உடலின் மேல் ஏறி கேன்சராகவும் பலவிதமான வியாதிகளாகவும் கடைசியில் வடிவெடுக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் குரூசிஃபிக்ஷன் என்று சொல்வார்கள், சிலுவையில் அறைந்தார் என்று. ஒவ்வொரு மகாத்மாவுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இது நடக்கிறது. அது சிலுவையில் தான் அறைய வேண்டும் இல்லை என்று இல்லை, ஏதேனும் ஒரு வியாதியில் அவர்களை சிலுவையாக அதை அறைந்துவிடும். அத்தனை பக்தர்களுடைய பாபங்கள் அல்லவா அது. இந்த பகவானுடைய புகைப்பிடிக்கும் பழக்கத்தை பற்றி நாம் பேசி வந்தோம். அதை ஒட்டி இன்றைக்கு பவதி பிக்ஷான் தேகி என்று கேட்டபொழுது 2 நிகழ்ச்சிகள் என் கையில் வந்து விழுந்தன. அதை நாம் பார்ப்போம். திருமதி பங்கஜம் தாஸ் அவர்கள் அவருடைய அனுபவத்தை எடுத்துச் சொல்கிறார். 1980 அவர் பகவானை பார்க்க ஒரு முறை, அவர் அதற்கு முன்பே வந்துவிட்டார். அந்த சமயத்தில் அவர் ஒரு முறை வந்த பொழுது அவருக்கு திடமென்று தோன்றியதாம், பகவான் தான் சார்மினார் சிகரெட் குடிக்கிறாரே, இந்த முறை அவருக்கு நாம் சிகரெட் பாக்ஸஸ் வாங்கி போவோம் என்று ஒரு 10 சிகரெட் பாக்ஸஸ் வாங்கி கொண்டார்களாம். அதோடு திராட்சை பழம் இன்னும் ஏதேதோ அவருக்கு பிடிக்கும் என்று வாங்கி கொண்டார். அதை அவர் பஸ்ஸில் எடுத்து வரும் பொழுது ஒரு பயம் அவருக்கு. எங்கே இந்த சிகரெட் பாக்ஸஸிலிருந்து ஏதாவது ஒரு சிகரெட் ஸ்மெல் வந்துவிட்டால் எல்லோரும் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்று அதை பல காகிதங்கள் போட்டு போட்டு மேலே மூடி வைத்தாராம். அதன் மேலே வாங்கிய மற்ற காணிக்கைகளை எல்லாம் வைத்தாராம். திராட்சை பழம் இன்னும் சிலவற்றை எல்லாம் வைத்து எடுத்து வந்தாராம். சன்னதி தெரு வீட்டில் பகவான் முன்பு அதை வைத்து நமஸ்கரித்த போது பகவான் அந்த கூடையை தன் கையில் எடுத்து அதில் இருக்கும் ஒன்றொன்றாக எடுத்து வைத்து கடைசியில் ஒரு பேப்பராக சுற்றிய காகிதங்கள் ஒன்றொன்றாக எடுத்து 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 வைத்தாராம். இது என்ன பங்கஜம் என்று கேட்டு, ஓ, இந்த பிச்சைக்காரனுக்கு சிகரெட் வாங்கி வந்திருக்கிறாயா? சரி சரி, இந்த பிச்சைக்காரன் இதை உபயோகித்துக் கொள்வான் என்று அந்த 10ஐயும் எடுத்து வைத்துக் கொண்டாராம். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், அவ்வளவு பயத்தோடு தயக்கத்தோடு முதல் முறையாக அதை நான் வாங்கி போனேன். அதை பகவான் மிகவும் ஸ்லாகித்து எடுத்து வைத்து கொண்டார். ஆனால் எனக்கு உத்தரவு அந்த 10க்கு மேல் வாங்கி வரக்கூடாது என்று. அதனால் அந்த 10ஐ மட்டும் வாங்கி செல்வது வழக்கம். இப்படி நான் ஒவ்வொரு முறையும் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு முறை அவர் இரும்புவதை பார்த்தேன். அவருக்கு இருமல் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன், இவர் இருமிக் கொண்டிருக்கிறார், அடுத்த முறை வரும்பொழுது நாம் சிகரெட் வாங்க வரக்கூடாது என்று நினைத்தேன். அதனால் அதை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து அவர் முன்பு வைத்தேன். அவர் வழக்கம்போல் அதை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார். பிறகு வாய் விட்டு சொல்லவே இல்லை, கைகளை மட்டும் அசைத்து காணவில்லை என்பது போல் சொன்னார். அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. நாம் இந்த முறை சிகரெட் இவருக்கு வாங்கி வரவில்லை, அதைத்தான் அவர் இப்படி ஏமாற்றமாய் சொல்கிறார் என்று நினைத்து கொண்டேன். மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் இவர் இப்படித்தான் சொல்வார், இவரை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டும் அல்லவா, நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதனால் தானே நாம் வாங்கி வராமல் இருந்தோம் என்று சமாதானம் செய்து கொண்டேன். அந்த சமயம் பார்த்து சுப்பையா மடத்திலிருந்து சண்பகத்தம்மாள் ஒருவரை அனுப்பி ஏதோ ஒன்று கேட்டு வரச் சொன்னார் பகவானிடம். அவர் வந்திருந்தார். அவர் வந்து கேட்டார், மறுநாள் சாது போஜனம் செய்யவிருப்பதாகவும் சுவாமி வருகிறாரா என்று கேட்டு வரச் சொன்னதாக, சண்பகத்தம்மாள் கேட்டு வரச் சொன்னதாக அவர் வந்து கூறியவுடன் பகவான் பார்த்துவிட்டு, சரி, இந்த பிச்சைக்காரன் நாளைக்கு வருகிறேன்,
இன்னும் ஒருவரும் வருவார் என்று பங்கஜத்தை பார்த்து இருவர் வருவோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டாராம். மறுநாள் காலை பங்கஜம் அம்மாள் வந்தபோது அவரையும் கூட்டிக் கொண்டு பகவான் நடக்க ஆரம்பித்தார். அவர்கள் இந்த பேய்கோபுரம் அருகில் சென்ற பொழுது ஒரு இடத்தில் பகவான் உட்கார்ந்து கொண்டு விட்டார். பிறகு பாருங்கள் அவருடைய லீலையை, அவருடைய நாடகத்தை. அவர் திடுமென்று தன்னுடைய பாக்கெட்டில் தேடுகிறார். இந்த பாக்கெட்டில் கையை விட்டு கையை வெளியே எடுத்து பார்த்து இல்லை என்று ஏதோ செய்கை செய்கிறார். மறுபடியும் அடுத்த பாக்கெட்டில் கையை விட்டு பார்க்கிறார். தான் கொண்டு வந்திருந்த அந்த சிறிய பையை திறந்து பார்க்கிறார். ஓ பங்கஜம், this beggar has forgotten to bring cigarette boxes என்று ஒரு நாடகம். அது நாடகம் என்றும் சொல்ல முடியாது. பகவானிடம் ஸ்பான்டேனிட்டி என்று சொல்வார்கள். அதாவது அவர்கள் எதையுமே திட்டம் தீட்டவே மாட்டார்கள். மனதில் எண்ணி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயலில் இறங்குபவர்கள் அல்ல மகாத்மாக்கள். அவர்கள் எப்பொழுதும் பெருநிலையில் இருப்பதனால் என்னென்ன எந்தெந்த சூழ்நிலையில் நடக்க வேண்டுமோ அதற்குரிய எண்ணம் அந்த நேரத்தில் வரும். உடனே அது செயலாக வடிவெடுத்துள்ளது. இதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். பகவான் பங்கஜம், this beggar, father has made this beggar forget to bring this cigarette boxes. Will you go buy some for this beggar? உடனே இவருக்கு தெரிந்து விட்டது, தான் இந்த முறை வாங்கி வரவில்லை என்பதற்காக இப்படி ஒரு லீலை இவர் செய்கிறார் என்று. அதற்கு பகவானே தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து கொடுத்தாராம். இதோ பக்கத்தில் இருக்கும் அந்த கடையில் போய் வாங்கி வா என்று. உடனே இவர் சொன்னாராம், சாமி அந்த கடையில் எல்லாம் நீங்கள் கேட்கும் அந்த பிராண்ட் இருக்காது, நான் வேறொரு இடத்திற்கு சென்று வாங்கி வரட்டுமா? இல்லை பங்கஜம், this beggar knows it is available there. நீ அது கிடைக்கும் அந்த கடையில் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியும், நீ போய் வாங்கி வா என்று சொல்லிவிட்டாராம். அங்கு போய் 2 சிகரெட் பாக்ஸஸும் ஒரு மேட்ச் பாக்ஸ், ஒரு நெருப்பு பெட்டியும் அவர் வாங்கி கொண்டு வந்து பகவானுக்கு உடனே கொடுத்து விட்டார். அதன் பிறகு அவர் சொல்கிறார், அந்த விஷயத்தில் அவர் தவறவில்லை என்று. ஆக இந்த நிகழ்ச்சி மூலம் பகவான் அவருக்கு சிகரெட் பாக்ஸஸ், அவர் செல்லும் இடமோ சாது போஜனத்திற்காக சம்பகத்தம்மாள் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் சுப்பையா மடம், அங்கு செல்லவிருக்கிறார். அன்றைக்கு எத்தனை காரியங்கள் அங்கே நிகழ வேண்டுமோ, எத்தனை விஷயங்களை சரி செய்ய வேண்டியிருக்குமோ, எத்தனை நிலைகளில் அவர் பல நிலைகளில் அவர் வேலை செய்வதை பார்த்திருக்கிறேன். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு பிரபஞ்ச பணியில் ஈடுபட்டிருந்தார். அதை தந்தையின் பணி என்று சொன்னார். அவர் அந்த ரகசியங்களை யாரிடமும் சொல்லவே முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட பெரும் பணியில் அவர் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதற்கு அந்த 2 சிகரெட் பாக்ஸஸ் தேவையாக இருந்தது. அன்றைக்கு அந்த தேவையும் இருந்தது, இந்த நாடகத்துக்கும் ஒரு தேவை இருந்தது போலும். இது மிகவும் ரசிக்கத்தக்கையாக இருந்தது, இதை ஒட்டியதாக இருந்தது. இதைத்தான் இன்றைக்கு பகவானின் கைகளில் போட்டார். அதோடு இன்னொரு நிகழ்ச்சியையும் போட்டார். இதை இவர் சொல்லி முடித்த பிறகு டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசினார்கள். அந்த குறிப்பில் இருக்கிறது, அவர் சொல்கிறார், அது பங்கஜம் அவர்கள் பகவான் அவரிடம் பைசா கொடுத்து இதை போய் அந்த கடையில் வாங்கி வா என்று சொன்னபோது அவர் நினைத்து கொண்டாராம், நாம் இந்த முறை இதை எடுத்து செல்லாமல் சென்றதுனால் இந்த தண்டனை நமக்கு கிடைக்கிறது என்று. அதை டாக்டர் ராமநாதன் எடுத்துக்கொண்டார். அவர் சொன்னார், பங்கஜம் அவர்கள் அந்த சமயம் அதை தண்டனை என்று நினைத்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அவருக்கு தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அனுபவத்தை கூறினார். அவர் சொல்கிறார், பகவானுக்கு அவர் டாக்டராக ஆன பிறகு பகவான் ஒரு சமயம் அவருடைய பிபி மிகவும் ஜாஸ்தியாக இருந்ததுனால் அதற்குரிய மாத்திரைகளை சாப்பிடும் நிலை ஏற்பட்டது.
பகவான் எனக்கு தெரிந்து எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார், இந்த பிச்சைக்காரனுக்கு அலோபதி மருந்து என்றால் பிடிக்கவே பிடிக்காது என்று. அவர் அந்த மாதிரி ஒரு டாக்டர்களிடம் போகவும் மாட்டார். ஆனால் அந்த கடைசியில் டாக்டர் ராமநாதன், அதற்கு முன்னால் டாக்டர் ராதாகிருஷ்ணனே நியூரோ சர்ஜன் திருச்சூழியிலிருந்து அவரை வரவழைத்து ஒரு 10 நாட்கள் தனக்கு ரத்தம் கொடுப்பதற்கு மற்ற சிகிச்சைகளுக்கெல்லாம் சம்மதித்திருந்தார். அதன் பிறகு டாக்டர் ராமநாதன் அவரை பார்த்து கொண்டிருந்த சமயம் அவருக்கு பிபி அதிகமாக இருப்பது போல் ஒரு ரிப்போர்ட் வந்ததால் அன்றைக்கு புதிதாக ஒரு பிபி ஆப்பரேட்டர்ஸ் வாங்கி வந்து அவர் காலை அந்த குடிசைக்கு வந்திருந்தார். அப்பொழுது பகவானிடம் அவர் சொன்னார், பகவான் கேட்டார், இந்த பிச்சைக்காரனுக்கு பிபி இருக்கிறதா என்று. எதனால் இந்த பிச்சைக்காரனுக்கு பிபி வருகிறது என்றெல்லாம் கேட்டாராம். டாக்டர் ராமநாதன் சொல்கிறார், பிபி ஆனது பல நிலைகள் ஒரு நாளிலேயே கூடும் குறையும், அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும். அதனால் ஒரு 5-6 முறை எடுத்த பிறகுதான் அவருக்கு பிபி இருக்கிறதா இல்லையா என்பதையே நாம் தீர்மானிக்க வேண்டும். அதனால் அந்த புதிய ஆப்பரேட்டர்ஸ் வாங்கி வந்து அதை கையில் வைத்திருந்தார். அதையும் பகவானிடம் சொன்னார். அதன் பிறகு பகவான் கேட்டார், இந்த பிச்சைக்காரனுக்கு பிபி இருக்கிறதா டாக்டர் ராமநாத்? ஆமாம் சுவாமிஜி, உங்களுக்கு பக்தர்களுடைய ப்ரெஷர், இந்த பிபி என்பதை டாக்டர் ராமநாதன் மிக அழகாக சொல்கிறார். பக்தாஸ் ப்ரெஷர் இருக்கிறது, அதனால் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலை இருக்கிறது. அதை 5-6 முறை எடுத்து பார்த்த பிறகுதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே பகவான் சொன்னார், என்னுடைய தந்தை தான் டாக்டர் ராமநாதன் இந்த பிச்சைக்காரனின் பிபியை பார்க்கலாம் என்று சொன்னார். அதனால்தான் உங்களுக்கு நான் சொல்லி அனுப்பினேன். இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள். என்னுடைய தந்தை சொல்கிறார், டாக்டர் ராமநாதன் கொடுக்கும் மாத்திரையை சாப்பிடலாம் என்று. ஆனால் அத்தோடு என் தந்தை இன்னும் ஒன்று சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் தொடர்ந்து புகைப்பிடிக்க வேண்டும் என்று. பாருங்கள் பகவான் எப்படி சொல்கிறார் என்று. டாக்டருடைய மாத்திரையையும் இவர் ஏற்றுக்கொள்வார், அதே சமயம் புகைப்பிடிப்பதையும் நிறுத்த மாட்டேன், அது என்னுடைய தந்தையின் பணி, என் தந்தையினுடைய கட்டளை, இதை தொடர்ந்து செய்யலாம் என்று சொல்லிவிட்டார் என்று முடிக்கிறார். இதை நான் ஒருமுறை நேரிலும் கண்டிருக்கிறேன். சுதாமா கிரகப்பிரவேசத்தின் போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது பகவான் அவர் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். பகவான் புகைப்பிடித்துக் கொண்டே இருந்தார். அந்த சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அவரை பார்த்து வந்தார்கள். அப்பொழுது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், சுவாமிஜி, தாங்கள் புகைப்பிடிப்பதை குறித்து நான் ஒன்றுமே சொல்ல முடியாது என்றாலும் தாங்கள் இவ்வளவு புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று. அப்பொழுதும் பகவான் அதே தான் பதில் சொன்னார். டாக்டர், ஐ வில் டேக் பெர்மிஷன் ஃப்ரம் யூ டு கண்டினியூ ஸ்மோக்கிங் என்றார் சிரித்துக்கொண்டே. இந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் டாக்டர் இருக்கிறார். டாக்டர் புகைப்பிடிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அதனால் இந்த டாக்டரிடம் பர்மிஷன் வாங்கி இந்த பிச்சைக்காரன் புகைப்பிடிப்பான் என்று சொல்கிறார். டாக்டர் ராமநாதன் அவர்களிடம் பகவான் இந்த பிச்சைக்காரனுக்கு பிபி இருக்கிறதா என்று, எதனால் இந்த பிபி வருகிறது என்று கேட்டபொழுது அதற்கு பல காரணங்களை சொல்லி பகவானுக்கு பக்தாஸ் ப்ரெஷர் என்று அவர் சொன்னவுடன் பகவான் சிரித்தார். அப்பொழுது இந்த பக்தர்களுடைய ப்ரெஷரினால் எனக்கு பிளட் ப்ரெஷர் ஏறுமா என்று கேட்டார். அப்பொழுது டாக்டர் ராமநாதன் மிக அழகாக பதில் சொல்கிறார், பகவான், நீங்கள் இறை பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், உங்கள் தந்தையின் பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், பக்தர்களை எல்லாம் காப்பாற்றி வருகிறீர்கள். இந்த பணியினால் என்ன விளைவுகள் வரும் என்பதை நான் எப்படி அறிவேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது.
உங்கள் உங்கள் சரீரத்தில் எத்தனை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது என்பதை அறியும் இந்த ஆப்பரேட்டஸ் மூலம் என்னால் அந்த ரீடிங்கை சொல்ல முடியும். மற்ற எதுவுமே எது காரணம் உங்கள் விஷயத்தில் என்று என்னால் சொல்ல முடியாத நிலை, எனக்கு ஒன்றுமே தெரியாத நிலை, தாங்கள்தான் எல்லாம் அறிந்தவர் என்று சொன்னார். ஆக இதையெல்லாம் நாம் எப்படி ஜட்ஜ் பண்ணுவது? எதனால் பகவானுக்கு எது வருகிறது என்று சொல்ல முடியாது. மற்றவர்களைப் போல் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் கெட்ட பழக்கம், இதை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் அவர் வேறு ஒரு டைமென்ஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அதை ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி அதை செய்யவில்லை. அதனால் வரக்கூடிய ஒரு ஜாய் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஆனந்தத்திற்காகவும் அவர் அதை செய்யவில்லை. ஒரு பெரும் பணி, அதுவும் எப்பேற்பட்ட பணி, பிரபஞ்ச அளவில் ஒரு பெரும் பணியை அவர் ஆற்றுவதற்கு அவருடைய தந்தையே அவருக்கு இட்ட கட்டளை அது. அதனால் இதனுடைய பல சூக்ஷ்மங்கள் நமக்கு புரியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், பகவான் மாங்காவை காண்பித்து சொன்னார் அல்லவா, இதனுடைய வெளி தோற்றத்தை வைத்து இது காயா பழமா என்று கண்டுபிடிக்க முடியாது என்று. அதேபோல் யாரும் பகவானுடைய புகைப்படத்தை பார்த்து, அவர் கையில் இருக்கும் சிகரெட்டை பார்த்து, இது என்ன மகாத்மா, இவர் சிகரெட் குடிக்கிறாரே என்று உடனடியாக தீர்மானிக்க வேண்டாம், ஜட்ஜ் செய்ய வேண்டாம் என்பதற்காக இதற்கு பின்னால் இத்தனை சூக்ஷ்மங்கள் இருக்கின்றன. நம்மால் யாரையுமே எடை போடக்கூடாது, எடை போட முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் நாமே மாறிக்கொண்டு வருகிறோம், மற்றவர்களும் மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஆக மகாத்மாக்களை மட்டுமாவது நாம் அவர்கள் இருக்கும் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யும் செயல்களுக்கெல்லாம் நாம் நல்ல விளக்கம் கொடுத்தால் பரவாயில்லை, கெட்ட விளக்கங்கள் கொடுத்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பகவான் ஒரு முறை சொன்னார், the higher the interpretation you put upon any happening, the closer you are to God. ஒருவர் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து எத்தனை ஒரு உயர்ந்த விளக்கத்தின் மூலம் அதை அறிந்து கொள்கிறாரோ அத்தனை அவர் கடவுளின் அருகிலே நெருங்கி இருக்கிறார் என்று சொன்னார். ஆக நாம் பகவான் மட்டுமல்ல, எந்த ஒரு நிகழ்ச்சியை, எந்த ஒரு காட்சியை கண்டாலும் அதற்கு ஒரு உயர்ந்த விளக்கத்தையே கற்பித்துக் கொள்வோம். அது நமக்கு ஒரு ஆத்ம லாபத்தை ஈட்டித்தரும். பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார்.